நாடு முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் தொடர்புடைய சரத் சுப்பிரமணியன் மேலும் 2 வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். சரத் சுப்பிரமணியன் யார்? இவருடைய பின்னணி என்ன? இவர் மேலும் 2 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இல்லையா? எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? விவரம். வணக்கம். நாடு முழுவதும் 2023 முதல் 2025 வரை விமான நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கு 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் அனுப்பிய வழக்குல அமெரிக்காவில் பணியாற்றிய திருநெல்வேலியைச் சேர்ந்த மென்பொறியாளர் சரத் சுப்பிரமணியன் என்பவரை தமிழ்நாடு பயங்கரவாத தடுப்பு பிரிவு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கடந்த மாதம் 22ஆம் தேதி என்று கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். இந்த விவகாரத்தில் அவரை 7 நாட்கள் எடுத்து கஸ்டடியில் போலீசார் எடுத்து விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். இதில் தற்போது பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரம் பொறுத்தவரையில் தற்போது இதுவரை 3 வழக்குகளில் சரத் சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்ட போதும் விசாரணையில் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. குறிப்பாக 109 முறை விமான நிலையங்கள் மற்றும் விமானத்திற்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் நேரம் மாற்றியமைப்பு மற்றும் ரத்து செய்யப்பட்டதும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில இந்த விவகாரம் பொறுத்தவரை தமிழ்நாடு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் 20 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல மத்திய குற்றப்பிரிவில் 13 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் 100க்கு மேற்பட்ட வழக்குகள் தான் இந்த சரத் சுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தற்போது 7 நாட்கள் கஸ்டடி எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து போலி மெயில் அனுப்ப பயன்படுத்திய செல்போனை சரத்குமார் அமெரிக்காவில் தூக்கி வீசியிருப்பதும் விசாரணையில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஹரியானா, மும்பை, ராஜஸ்தான், டெல்லி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல போலீசார் சென்னை போலீசாரிடம் சரத் சுப்பிரமணியன் தொடர்பாக தகவல்களை கேட்டு பெற்று வருவதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை அவர் மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில இதுவரை 3 வழக்குகளில் சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.